ஒரு 25,000 rupees per month நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால கோடீஸ்வரர் ஆக முடியுமா? தியரியில சொல்லல, இன் ரியல் ப்ராக்டிக்கல் நம்பர்ஸ். ஆமா, ஆக முடியும். எப்படி நான் சொல்றேன். ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 25,000 rupees எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்றதா கமிட் பண்றீங்கன்னு வச்சுப்போம் ஃபார் 15 years. இது சிம்பிளா இருக்கலாம், பட் இப்போதான் ரியல் சாய்ஸ் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆல் இன் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணி ஃபாஸ்டர் க்ரோத்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஆர் யூ கோயிங் டு பிளே இட் ஸ்மார்ட் வித் டைவர்சிஃபிகேஷன்? இப்போ ஆப்ஷன் 1 பார்ப்போம். நீங்க வந்து மொத்தமா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா வச்சுக்கலாம். 25k per month நீங்க 14 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ 42 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் பூம், 12% ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு இது 1.3 crore க்ரோ ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டா ரீச் பண்ணா நீங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் ஒரு பம்பி ரைடை எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ ஆப்ஷன் 2 பிளேன் பேலன்ஸ்ட். இப்போ 25k இப்படி ஸ்பிளிட் பண்ணுங்க. 8k PPFல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ 25.2 lakhs க்ரோ ஆகும். 10k ஈக்விட்டி SIPல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா it will become 47.6 lakhs. 7k gold ETFs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா it will add 28.1 lakh. Together still 1 crore உங்களுக்கு grow ஆகியிருக்கும், but with more stability and tax perks. So வாரன் பஃபெட் சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு சேவ் ஆகுதோ அதை வந்து சேவ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு அதுல மிச்சமாகிறத ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் டிசிப்ளினா க்ரோ பண்ணுங்க. 1 crore இன்னும் உங்களுக்கு ரொம்ப தூரமா தெரியுதுன்னா நாட் எனிமோர். அந்த பாத் ரொம்ப கிளியரா இருக்கு. The question is, உங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியுமா? அண்ட் இப்பவே ஒரு ஃப்ரீ பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டேஷனுக்காக எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் கிளிக் பண்ணுங்க. உங்க crore பத்தி ஜர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.